வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் மீன ராசி அன்பர்களுக்கு 2024 புது வருடம் எப்படி இருக்க போகுதுன்றத பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த வருட கிரகங்கள் தான் வருட பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்களாக தோற்றமளிக்கிறது. இந்த வருட கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி இந்த வருடத்தில் எந்த மாதிரியான பலன்களை இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த மீன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு சுய புத்தியோடையே சிந்திக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. தான் இவ்வளோதான், இப்படி தான் இருக்கணும், தன்னை ஒரு வரைமுறைப்படுத்தி கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இவ்வளோதான், நம்ம இவ்வளோதான் செய்யணும், இதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது, இதுக்கு கீழேயும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு தன்னை ஒரு வரைமுறை நெறிப்படுத்தி கொள்பவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். ஏன்னா அவர்களுடைய ராசிக்கு அதிபதி குருவோடைய குணாதிசயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய நபர்களாக தான் இந்த மீன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த மீன ராசி அன்பர்கள் கிட்ட பேசணும்னா, சாதாரணமாக பேசணுன்னாலே அவர்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் இந்த வேலை இப்படி செய்தால் தான் நல்லா இருக்கும், இல்லை இந்த வேலை இப்படி செய்தால் நல்லா இருக்காது அப்படின்னு தன்னுடைய ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக, தன்னுடைய என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்படுத்தி சொல்கின்றவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். அந்த அளவிற்கு அந்த மீன ராசி அன்பர்கள் கிட்ட அனுபவ அறிவு அதிகம். அப்படிப்பட்ட அந்த அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் தான் சொல்லணும். ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒன்று சாதிச்சிடலாம் அப்படின்னு நிறைய தானே போய் வலிய நிறைய பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த மீன ராசி அன்பர்கள். ஏன்னா இவர்கள் செய்வது தான் சரி என்று நினைப்பவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். இப்படி தான் கடந்த காலத்தில் என்னுடைய தொழிலில் நான் இப்படி செய்ய போகிறேன், இவ்வளவுக்கு நான் என்னுடைய தொழிலில் டார்கெட் வச்சுருக்கிறேன், இதை நான் கண்டிப்பாக செய்தே முடிப்பேன் அப்படின்னு விடாப்பிடியாக செய்த தொழில்னால இவர்கள் இப்பொழுது இந்த 2023 வருட இறுதியில் பார்த்திங்கன்னா பல லட்சத்திற்கு இவர்கள் ஒரு கடனாளியாக இருக்கின்றனர் இந்த மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்கள் அந்த தொழிலில் ஏற்பட்ட அந்த கடனாகப்பட்டது அந்த தன்னுடைய வாழ்க்கையும் அழித்து எவ்வளவுக்கு எவ்வளவு தொழிலை ஆசையோடு இவர்கள் செய்தார்களோ அந்த அளவிற்கு அந்த தொழிலில் இருந்த ஒரு பற்றுதல் இவர்களுக்கு இல்லைன்னா சொல்லணும். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு நான் எனக்காக பார்த்து செய்த தொழில், ஆனால் இன்னைக்கு அந்த தொழில்னால நான் நிறைய கடன் பட்டுட்டேன், அந்த கடனால் எனக்கு அவமானங்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. ஏன்னா இப்போ அந்த இவர்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். ஏற்கனவே மிக தெளிவான முடிவை எடுத்து இவர்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா 2024 தன்னுடைய மனக்குழப்பத்திற்கு ஆளாகி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்றதே தெரியாமல் இவர்களுக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய நபர்களாக தான் இந்த வருடம் 2024 இவர்களுக்கு இருக்க போகுது. இதனால் இவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு முயற்சியின்மையோடு இருப்பாங்க. எதை செஞ்சாலும் நம்மளுக்கு தடங்கல்கள் தான் வருது, ஏதோ ஒரு தோல்வி நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்திலேயே இருப்பாங்க மீனராசி அன்பர்கள். இந்த 2024 பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த ஒரு மனக்குழப்பம் இருந்தாலும் கூட அவர்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதியும் சரி ராசி அதிபதியும் சரி எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம்.
அதை நோக்கி தான் இவர்களுடைய வாழ்க்கை பயணம் செய்யும். இப்போ இந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 2ஆம் இடம்ன்றது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாவகம். அந்த 2ஆம் இடம்ன்றது ஒரு குடும்பஸ்தானம், தனஸ்தானம், ஒரு வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்திலையும் அந்த தனஸ்தானத்திலையும் அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருடம் இவர்களுடைய சுய முயற்சியினால, இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த முயற்சியினால இவர்கள் கடந்த காலத்துலலாம் தோல்வியில இருந்தாங்களோ அந்த தோல்விகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 இருக்க போகுது. அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் நிறைய சேமிப்புக்கு உண்டான வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாகவும், குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எந்த அளவுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தீங்களோ, நான் ஒரு பக்கம், என் மனைவி ஒரு பக்கம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தாய் தந்தையர், அதாவது பாட்டி தாத்தா கிட்ட வளர்றாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, நான் ஒரு பக்கம் பணத்திற்காக ஓடுகிறேன், என்னுடைய கணவர் ஒரு பக்கம் ஓடுகிறார், இப்படி அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மையோடு இருந்திருக்கிறீங்க இந்த மீனராசி என்பர்கள். இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைமைக்கு வருவதற்குண்டான காலகட்டமாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துலலாம் வேலை இல்லாமல் நிறைய தவிச்சிருப்பீங்க. ஏண்டா நம்ம படித்தோம், அந்த படிப்புனால ஒரு 5% கூட நம்மளால் ஒரு வருமானம் பார்க்க முடியல, எவ்வளவோ காசு செலவு பண்ணி நம்மளுடைய அப்பா படிக்க வச்சாங்க, ஆனால் அந்த அப்பாவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு கூட நம்ம இன்னைக்கு இல்லை அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஒரு சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும், ஒரு நிம்மதியின்மையோடு இருப்பதற்கு இந்த காலகட்டம் ஒரு இதுவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஆனால் அதில் ஒரு திருப்திகரமான ஒரு வேலை இருக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் திருமணத்திற்காக காத்துட்ருக்கிற இந்த மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா கால சர்ப்ப தோஷமாக இருக்கிறார். அந்த கால சர்ப்ப தோஷமாக இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல கலத்திரம் அமைவதற்கும் உங்களுக்கு உறுதுணையான காலகட்டமாக இருக்கும். இந்த 2024 உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். லக்னத்திலே உங்களுக்கு ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குன்னா ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிறைய விரய சனியாக இருக்கார். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விரய செலவுகள் ஏற்படும். எந்த அளவுக்கு வருமானம் வருதோ, அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வருமானத்தை கொடுத்தாலும் அந்த வருமானத்திற்கு ஏற்ற விரயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் இருக்கும். அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றினீங்கன்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வருடமாகவும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இருக்க போகுது. இந்த வருடத்தில் மீனராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த பலன்களை சொல்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.